ஜோசியர் ஹீரோ கிட்ட நீ கண்டிப்பா ஒரு கொலையை பண்ணுவேன்னு சொன்னதால ஹீரோவை இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டா அந்த தோஷத்துல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்டும் இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. நீ இதெல்லாம் நம்பி எதுக்காக ஒரு கொலை பண்ணணும்னு நினைக்கிறா? ஜோசியெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஜோசியத்துல அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினை கொலை பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால முன்னாடியே நான் ஒருத்தரை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாராச்சும் சாகுற நிலைமையில இருக்கிறவங்க என் மூலியமா இறந்து போயிட்டா இந்த தோஷம் போயிடும்னு இவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடியுது. அம்மாவோ சொந்தத்துல இருக்கிற பாட்டி மருமகளை சாகடிச்சதால எனக்கு மட்டும் இந்த மாதிரி மாமியார் கிடைச்சா நானே சாகடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ இந்த பாட்டியோட கதையை முடிக்கலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்க சுகர் பேஷண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு சாக்லேட்ல மருந்தை கலந்து கொண்டு போறாரு. இப்போ அந்த பாட்டி கிட்ட அந்த சாக்லேட்டை ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துறாரு. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்போ பாட்டி அடுத்த நாள் இறந்துட்டதா நியூஸ் வருது. இவரை சாக்லேட் சாப்பிட்டு இறந்துட்டதால நம்ம தோஷம் போயிருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த கிஃப்ட் பாக்ஸை வேற ஒரு சின்ன பொண்ணு வச்சிருக்கதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த சின்ன பொண்ணு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல இப்போ அந்த சாக்லேட்டை அந்த பாப்பா கிட்ட இருந்து புடுங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அம்மாவும் அப்பாவும் இவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாட்டி இறந்துட்டதால இவரோட தோஷம் போயிருக்கோன்னு இப்ப ஹீரோயினோட வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு 2 வாரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா பாட்டி இப்ப அந்த சாக்லேட் சாப்பிட்டு இறந்து போகாததால இவரோட தோஷம் அப்படியே இருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை மறுபடியும் தள்ளி போடணும்னு ஜோசியர் தான் தள்ளி போட சொன்னதா போய் சொல்லிடுவாரு. ஹீரோயின் வீட்டுல இருக்க ஜோசியரோ என்னை விட பெரிய ஜோசியர் கிட்ட போய் பாத்துட்டீங்களா, யார் அதுன்னு கோச்சிக்கிட்டீங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயினோ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோவை எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, நம்ம 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதனால இப்ப ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வேலைக்கு போகும்போது ஹீரோயினோடைய மேனேஜர் அவங்க கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கதை பாக்குறாரு. கூட வேலை செய்யறவரும் மேனேஜர் நல்லவர் கிடையாது, ஒய்ஃபையே அடிச்சு கொலை பண்ணிட்டதா சொல்றாரு. இப்போ ஹீரோவும் போய் விசாரிச்சு பார்த்ததுல மேனேஜரை பத்தி யாருமே நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க. மேனேஜர் ரொம்ப மோசமானவரா இருக்கிறதால ஹீரோவுடைய அடுத்த டார்கெட்டா மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ மேனேஜரோட லேப்டாப்பை ஹேக் பண்ணி அவர் வாங்க இருந்த சென்ட்டுக்கு பதிலா இவருக்கு மருந்து கலந்த சென்ட்டை அவருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோயின் அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோவை இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா கோவமா இருக்கிறதால வந்து சமாதானப்படுத்தணும் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃபேமிலியோட வந்து அவங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ்லாம் கிஃப்ட் பண்றாரு. இப்போ மேனேஜரும் ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு கேக்கோட வந்திருக்காரு. அந்த கேக்குக்குள்ள இவர் ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. அது என்னதுன்னா ஹீரோ அனுப்பின அதே சென்ட் பாட்டில். இதை பார்த்ததுமே ஹீரோ இப்போ பயங்கரமா அதிர்ச்சி ஆகி அந்த பாட்டில மேனேஜர் கிட்ட இருந்து புடுங்குறன்னு ஒரே கலாட்டா பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவும் மேனேஜர் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதனால மேனேஜர் கோவப்பட்டு ஹீரோ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் தான் தடுத்திருப்பாங்க. இப்போ அதனால இவரை வேலை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. கோவப்படுற ஹீரோயினோ ஹீரோக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா இந்த ரிங்கை நீயே போட்டு விடு, இல்லைன்னா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க.